வணக்க உறவுகளே. இன்றைக்கி எஸ்டிஎஸ் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய பஜ்ஜி போண்டா மிக்ஸை வச்சுட்டு எப்படி பஜ்ஜி போடலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸை வச்சுட்டு நீங்கள் வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி, ஏன் வெங்காய பஜ்ஜி, போண்டா எல்லாம் போடலாம். இன்றைக்கி நான் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி போடலான்னு சொல்கிறேன். இதுக்கு 100 கிராம் மாவு எடுத்துக்கிட்டேன். இதில் எனக்கு கிட்டத்தட்ட 35 பஜ்ஜி கிடச்சிச்சு. உங்களுக்கு 100 கிராம் மாவு இருந்தாலே போதும். 4 பேர் வீட்டில் நல்லா சஃபிஷியண்ட்டாக நம்ம சாப்பிட்றலாம். இதில் ஏற்கனவே உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டுட்டு, கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பிணைஞ்சு எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான காய்கறிகள் வாழைக்காய், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா பஜ்ஜி ரெடி. ஒரு 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷமே ஜாஸ்தி. வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் சரி, இல்லை ஸ்கூல் விட்டு வரக்கூடிய பசங்களுக்கும் சரி, நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணும் அப்படின்னா குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். கடையில் நம்ம வாங்கி தரதை விட இது வீட்டு முறையிலேயே ஹெல்த்தியாக செமையாக செஞ்ச பஜ்ஜி போண்டா மிக்ஸு. இதை வச்சு நம்ம பஜ்ஜி எல்லா வகையான பஜ்ஜியும் போடலாம், போண்டாவும் போடலாம். ஒரு 5 நிமிஷம் போதும். அந்த மாவை பிரட்டிட்டு நம்ம காயை ஸ்லைஸ் பண்ணி போட்டால் போதும். நல்லா மொறுன்னு புசு புசுன்னு சூப்பராக பஜ்ஜி ரெடி ஆயிரும். இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸை வச்சு நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் பஜ்ஜியோ அல்லது போண்டாவோ குயிக்காக பண்ணி கொடுத்துடலாம். கடையில் வாங்கி தரதை விட வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு தரது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை வச்சு நம்ம பஜ்ஜியை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. சூப்பராக பஜ்ஜி போட்டு நம்ம சாப்பிடலாம். இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வேணும் அப்படின்னா எங்கள்கிட்ட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காய் பஜ்ஜி, பிரெட்டு பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, அப்பள பஜ்ஜி எது வேணாலும் நீங்கள் போடலாம். காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் போடுறதா இருந்தீங்கன்னா சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுட்டு எடுத்துகிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த பஜ்ஜி ரெடி ஆயிரும். மற்ற எல்லா பஜ்ஜியும் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி மட்டும் இந்த மாவில் டிப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு சூப்பராக பஜ்ஜி எல்லாமே ரெடி ஆயிரும். முட்டைகோஸ் வச்சு கூட நீங்கள் போடலாம். புடலங்காய் வச்சு பஜ்ஜி போடலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த காய்கறியும் அப்படியே கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ஹெல்த்தியாக வீட்லேயே எல்லாமே ரெடி பண்ணது. ரொம்ப ஆரோக்கியமானது. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மொறுன்னு புசுன்னு சூப்பராக வந்திருக்கு. இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கெமிக்கலும் சேர்க்கப்படாதது. வேணும்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு